Praise the Lord. Morning with Jesus. இன்னைக்கு சங்கீதம் 121வது அதிகாரத்தில் 1-2 பார்க்க போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும், என் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்மளுக்கு யார்கிட்டேருந்து ஒத்தாசை வரும்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் நம்மளுக்கு ஒத்தாசை வரும். நம்மளுக்கு எந்த வாழ்க்கையில் எதுனா ஒரு முடிவு எடுக்கணுன்னாலோ, எது பண்ணணுனாலோ, இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எது இருந்தாலும் நம்ம முதல்ல கர்த்தரை நோக்கணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து தான் நம்மளுக்கு எல்லா தேவையும் எல்லா ஒத்தாசையும் வரும். நம்ம மனிதர்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. இவங்க எனக்கு பண்ணிடுவாங்க. மனிதர்கள் மேலே நம்ம எப்பவுமே ட்ரஸ்ட் போயிடக்கூடாது. இவங்க பண்ணிடுவாங்க, இவங்க கிட்ட போனால் இது முடிச்சுடுவாங்க, இது பண்ணால் இவங்க கிட்ட கண்டிப்பாக இவங்க இன்வால்வ் ஆகிட்டு இது பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சிடும். இல்லை, அது தப்பு. கர்த்தரிடத்திற்கு தான் நம்ம கண்கள் ஏறெடுக்கப்படணும். எனக்கு ஒத்தாசை வரும், என் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் 1வது அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அதே 1வது வசனத்தில் சொல்லியிருக்காங்க. 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாரிடத்துலேருந்து ஒத்தாசை வரும்னு அழகாக எழுதியிருக்கிறாங்க. அங்கே மக்கள்னு போடல, மனிதர்கள்னு போடல, இல்லை யார் பேரையும் போடல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்தில் மாத்திரமே ஒத்தாசை வரும். 1வது வசனத்தில் ஒத்தாசைக்கு எனக்கு எதனா வேணும்னா என் கண்களை ஒத்தாசைக்கு அவர் இடத்துல தான் பார்ப்பேன். 2வது வசனத்தில் அந்த யார்கிட்ட நம்ம கண்கள் பார்க்கணும், ஒத்தாசைக்கு யாரை நோக்கி நம்ம கண்கள் போகணும் அழகாக எழுதியிருக்கிறாங்க. கர்த்தரிடத்துல தான் நம்ம கண்களை ஏறெடுக்கணும். எல்லா தேவைகளை குறித்தோ, இல்லை எல்லா ஒரு பிரச்சனைகளை குறித்தோ, ஒரு சொல்யூஷனுக்காகவோ, இல்லை டெசிஷன் மேக்கிங் எது இருந்தாலும் கர்த்தரிடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அவர் அதுக்கு மேலே நம்மளுக்கு உதவி செய்வார். அவர் டைரெக்டாக உதவி செய்வார். ஒவ்வொரு விதத்தில் அவர் ஒவ்வொரு நாள் மறுபடியும் மனிதர்கள் மூலமாக வரலாம். ஆனால் நம்ம முதல் பார்வை மனிதர்கள் கிட்ட போகக்கூடாது. கர்த்தரிடத்திற்கு நம்மளுடைய பார்வை கர்த்தரிடத்தில் இருக்கணும். நம்மளுடைய ஒத்தாசை கர்த்தரே.